அண்ணா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் திவ்யா சிஸ்டர். ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷமா ஓகே சந்தோஷம். நம்ம வாங்க ஒருத்தர் லைவ்ல போய் நம்ம ஜாலியா பேசிக்கலாம். டைம் போறதே தெரியாது. 1 ஹவர் வந்து லைவ் போடுவாங்க. நம்ம திவ்யா சிஸ்டர் போடுவாங்க. நம்ம வந்து பிரியாவ போடுவாங்க. பிரியா ரொம்ப நாளா வரல. என்னன்னு தெரியல. மனசு கஷ்டமா என்னன்னு தெரியல. நான் சென்னை திவ்யா நீங்க ஓ! அப்படிங்களா? சென்னையில நெறைய நண்பர் நம்மளுக்கு இருக்கிறாங்க. நான் இப்ப சாதுமா வந்தாங்கல்ல, அவங்களும் வந்து சென்னையில தான் இருக்கிறாங்க. நம்ம சாய் சிஸ்டர் சென்னையில தான் இருக்கிறாங்க. இன்னும் பல நண்பர்கள்லாம் சென்னையில தான். நான் பூனாவில் இருக்கிறேன் சிஸ்டர்ன்றாங்க. மும்பை, பூனா. அவங்க தமிழ்நாடு தான் ஐஸ்வர்யா சிஸ்டர். அவங்க வந்து திவ்யா வந்து தமிழ்நாடு தான். அவங்க வந்து மும்பை போயிருக்காங்க. ஓகே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க. திவ்யா சாப்பாடுலாம் கேட்காதீங்க. சாப்பிட்டாங்க. சாப்பாடெல்லாம் கேட்டா கோவிச்சுப்பாங்க. ஓகே சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. மத்தியானம் சாப்பிட்ருப்பாங்க. மூக்க பிடிக்க சாப்பிட்ருப்பாங்க திவ்யா. வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். டீ காபி சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? நம்ம திவ்யா சிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அனைவரும் வாங்கள். அவங்க வந்து சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சேனலுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடும். லைவ் போட்டாங்கன்னா லைவுக்கும் போகும். ஐஸ்வர்யா அம்மா யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. கண்ணாடி போட்டு பார்த்தா தான். என்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. வணக்கம் 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 மாலை வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அப்படியே கமாண்டா அள்ளி போடுங்க. லைக்கா அள்ளி போடுங்க. ஜெகனண்ணா ஒரு 10 லைக் கூட வாங்க முடியலையே. என்ன ஜெகனண்ணான்றாங்க போங்க. அண்ணா நீங்கள் எந்த ஊர்? நானாம்மா நான் வந்து சிதம்பரம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் பாளையங்கோட்டைங்கிற கிராமம் நம்ம ஊர். சிதம்பரம் தான் பக்கத்து தான். சிதம்பரம் பக்கத்தில் தான் ஊர். கடலூர் மாவட்டம். நீங்கள் என்ன ஊர்மா ஐஸ்வர்யம்மா? நீங்கள் என்ன ஊர்? என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து டெய்லர் வேலை பார்க்குறேன். மீன் பிடிக்கிறதுக்கும் போவேன் நான். வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும். அண்ணா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க ஐஸ்வர்யா. நான் சொன்னேன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கம் பாளையங்கோட்டை. சரிங்க அண்ணான்னு இருக்காங்க. ஐஸ்வர்யா அம்மா நீங்கள் என்ன ஊர்? சென்னை. ஓ சாரி 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 சொன்னீங்க மறந்துட்டேன். சென்னை அண்ணா வீட்டில் தான் இருக்கேன் அண்ணா. ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. கண்டிப்பாக நம்ம நண்பர்கள்லாம் லைவ் போகிறாங்க. லைவ்லாம் கலந்துங்க. ஒருத்தர் வந்து மனசு விட்டு பேசிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு ஊரில் வெளிநாட்டிலலாம் இருக்கிறாங்க. வெளி மாநிலத்திலாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கமாக ஆகிட்டோம். அதனால் வந்து லைவ் மூலயமா நெருக்கமாக எல்லாம் நம்ம வீடியோ பார்த்தா ஒருத்தர் ஒரு ஆதரவு. ஹாய் தம்பி மாலை வணக்கம். வாங்க அண்ணா வாங்க வாங்க. சாரிண்ணா பேர் கோச்சிக்காதீங்க. முருகன் வாங்கண்ணா வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட கமெண்ட்லாம் என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்க, கமெண்ட்லாம் போடுறீங்க, ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நல்லா இருக்கீங்க. டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. டிரைவிங்கில் இருக்கீங்களா இல்லை ரெஸ்ட் எடுத்துருக்கீங்களா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். அடுத்த மாதம் வந்து அவருக்கு 2 வயசு ஆகுது அண்ணா. அப்படிங்களா? ஓகேம்மா ஓகேம்மா. ஆமாம் ஆமாம் தம்பின்றாங்க. அடுத்த மாதம் 2 வயசு ஆகுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. வீட்டில் என்ன ஒர்க் பண்ணுறாங்கம்மா? என்ன வேலை செய்கிறாங்க? என்ன ஒர்க் பண்ணுறாங்க? எங்கே வெளியில் இருக்கிறாங்களா? வணக்கம் அண்ணா. இல்லை தம்பி வீட்டில் தான் இருக்கீங்களா? சரிண்ணா சரிண்ணா. பார்த்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. வணக்கம். எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து என்னோடய வீடியோ போட்டு அடுத்த செகண்டு பார்த்தா உங்கள் கமாண்டு அந்த முருகனை கமாண்டு வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஊக்குவிக்கிறவங்க இருந்தாக்கா இன்னும் மேலே மேலே எனக்கு அடுத்த கட்டம். இப்போ வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ ஒரு மாதிரியாக இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். காரணம் என்ன? நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க. அனைவரும் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு லைக்கும் போடுறாங்க. லைக்கு போடும்போது கமாண்டு உங்களோட மனசில் பட்டதை கமாண்டுனாக்கா எனக்கு என்ன செய்யணுங்கிறது அடுத்த கட்டத்தில் நான் வந்து யோசிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி செய்வேன். நீங்களாம் சொல்லுங்கள்.